எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவதாசன் பேசுகிறேன். இன்றைக்கி நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஒரு விஷயம் சொன்னார். சிவா, இந்தமாரி இந்த ஒரு வீடியோ ஒன்று மேகதாதுக்கு வந்து சிஎம் போகிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். சரி, நானும் யோசிச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச வட்டாரத்துலேருந்து அரசியலேருந்து எல்லாமே கேட்டேன். ஏன்னா இது அன்புமணி அவர்கள் வந்து அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அங்கே வந்து சிஎம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ நான் கேட்டேன், ஏன் அங்கே போனால் என்ன பிரச்சனையாக இருக்குது? ஒரு மன்னன் இன்னொரு மன்னனை சந்திப்பது தவறு இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஏன்னா ஒரு நாட்டோட பிரச்சனையாக இருக்கும்போது ஒரு மன்னனே சில பேர் ஆணவத்தில் என்ன பண்ணுவாங்க, நீ பார்த்து அப்படின்னு சொல்லி மக்களை வந்து தூண்டி விட்டு இந்த கர்நாடகாரனையும் தமிழர்களையும் அடித்து விட்டு வேடிக்கை பார்க்குற அந்த மாதிரியான ஒரு கீழ்த்தரமான ஒரு வேலையை வந்து செய்விடாமல் இதை வச்சு அங்கே கர்நாடகாரன் என்ன பண்ணுவாங்க, எப்போ பார்த்தாலும் தமிழை. ஏன்னா இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு மாவீரன் அங்கே இல்லை. அந்த மாவீரன் யார்? வீரப்பனுங்கிற ஒரு மாவீரன் வந்து அங்கே இல்லை. இருந்திருந்தால் இன்றைக்கி இந்த மேகதாது பிரச்சனையும் தேவை கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால் அவனுங்கள்ட்ட வந்து நம்ம அங்கே வந்து தமிழர்கள் வந்து தாக்குதல் உள்ளாலாம். ஏன்னா தமிழர்களை திருப்பி அடிக்கக்கூடிய அந்த தைரியம் கொடுக்கக்கூடிய இது வரைக்கும் அரசியல் இங்கே வரல. எப்பொழுதுமே சரி இந்த பிரச்சனை வந்து உண்டு பண்ணிட்டு தான் இருக்குது. இல்லை அந்த கர்நாடக அரசுக்கு வந்து வேறு யாராவது அழுத்தம் கொடுக்குறாங்களா அந்தமாரி பிரச்சனையை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அதுக்கான ஒரு விடியலை வந்து நம்ம கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கணும். அதுக்கான ஒரு முயற்சி வந்து கண்டிப்பாக எடுக்கணும். இது வந்து ஏன்னா பக்கத்தில் இருக்குது. இங்கேருந்து உடனே நாளைக்கு என்ன சொல்லுவோம், இங்கேருந்து முகாம்பிகை கோயிலுக்கு வந்து கர்நாடகாவில் முகாம்பிகை தானே அது, ஆமாம், அம்மன் கோயில் ஒன்றுக்கு வந்து, ஆமாம், முகாம்பிகை கோயிலுக்கு வந்து அவர் போகிறாரு. ஏன் இதை பற்றி அவர் பேச மாட்டாரு? ஆனால் இதுக்கு முன்னாடி ஒருத்தரை வந்து நீங்கள் கேள்வி கேட்கணும். யாருன்னா இந்த அர்ஜுன். இன்றைக்கி சூப்பர் ஸ்டார், தமிழ்நாட்டில் வந்து சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தர் தெரிஞ்சிருக்காருல, 100 கோடி 200 காக்கா கழுகுறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார்ல, அவரை பிடிச்சி இழுத்துட்டு வந்து கேட்கணும். என்னன்னா இந்த மேகதாதுன்னு ஒன்று கட்டுறான், இந்த மாதிரி தண்ணி விடுக்க முடியாதுன்னு சொல்கிறானே, ஏப்பா ராஜ்குமார் வந்து இதுனப்போ நீ ரொம்ப கொந்தளிச்ச, ரொம்ப துடிச்ச, பயங்கரமாக நான் வந்து போய் வீரப்பனை பொழந்துருவேன், அவனை போய் சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுவேன், ஆட்டிடுவான் நொட்டிடுவான்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி அந்த வீரப்பனெல்லாம் தண்ணி வந்து இன்றைக்கி தண்ணி இல்லை. உன் வீட்டுக்கு தண்ணி பிரச்சனை கிடையாது. நீ பலாயிரம் கோடி இங்கே ஏமாது உன்னை வந்து முட்டாள்தனமாக அங்கே வந்து நம்பிங்கெல்லாம் ஓட்டு போட்டிருக்கானு. உனக்கு வாய் வலைக்கு தான் வந்து தமிழ்னு சொல்லுவேன். உன் ஃபேக்ட்ரி அங்கே பண்ண கிட்டத்தட்ட 10,000 பேர் 20,000 பேர் வேலை செய்கிறான். அவனோட சொத்து பூரா பலாயிரம் கோடி அங்கே இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது. அப்படி அவன் சொந்த மண்ணில் அந்தாலும் எல்லாத்தையும் பதுக்கி வச்சுக்கிட்டு அவன் பணம் பூரா கர்நாடகா பேங்கில் தான் இருக்குது, வேறு எங்கேருந்து அது இருந்தாலோட பேங்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறான். அந்த அளவுக்கு இழுத்து வந்து இப்போ சொல்லணும் என்னமோ இப்போ